ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சவுந்தரபாண்டி தான் காட்டுறாங்க. சவுந்தரபாண்டி கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கூடயே சனியனும் இருந்துட்டு இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டியை பார்த்ததுமே இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவனெல்லாம் ஒரு மனுஷனா, இவன் எதுக்காக சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறான், இவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படிங்கும்போது இப்போ சனின்னு சொல்கிறாங்க. என்னையா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஐயோ பார்த்து அப்படிங்கும்போது, ஆமாம் கோயிலில் சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டவன் தானே இவனுக்கு என்ன நல்ல பேர் வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ரொம்ப மோசமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை சவுந்தரபாண்டி எல்லாமே கேட்டுக்கிட்டே அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது சவுந்தரபாண்டி சாமி கும்பிட்டு முடிச்சதுமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, உனக்கு என்னையா மரியாதை வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லவும் சவுந்தரபாண்டி கோவத்தோடய அங்கே வராங்க. இப்போ பாண்டியம்மா அங்கே வரவும், என்ன சவுந்தரபாண்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த கோயிலையும் சரி இந்த ஊர்லேயும் சரி நான் எவ்வளோ பேரும் புகழுமா இருந்துட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன திட்டுற மாதிரி ஆகிப்போச்சுது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சண்முகம் தானே அப்படிங்கிறாங்க. நான் எப்படி இந்த ஊர்லேயும் இந்த கோயிலையும் இருந்துட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அதுக்கு இந்த சண்முகம் தான் காரணம், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, உன்னால தான் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கும்போது, ஆமாம் என்னால் இன்னும் பண்ண முடியல, சொல்ல பண்ணாக்கி எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட்டாக ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது சிவபாலம் மட்டும்தான், அவனையும் அவன் வீட்டில் சப்போர்ட்டாக மாறிட்டாங்கன்னா அப்புறம் எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி சண்முகத்தாலையும் பரணியாலையும் எல்லாமே அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் பாண்டியை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனாக்கி பரணி கூட என்னை எதுக்கு துணிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டதுமே பாண்டியம்மா சொல்கிறாங்க, சண்முகம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுகிறான்னா அதுக்கு காரணம் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தானே, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி உன்னை திட்டவோ அடிக்கிறதுக்கோ அவன் பயப்படுவான். ஆனால் இன்னைக்கு உன்னை எப்போவுமே அசால்ட்டாக அவன் அடிச்சுக்கிட்டும் திட்டிக்கிட்டும் போகிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் பரணி தான், பரணி கொடுக்குற தைரியத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு பரணி அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படிங்கும்போது, சரி பரணியும் சண்முகத்தோடு தான் சீக்கிரம் பிடிக்க முடியாது, ஆனால் பரணியும் அவன் சண்முகத்தோட தங்கச்சிகளையும் பிரிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நீ என்னக்கா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஃபஸ்ட்டு பரணியும் அவன் தங்கச்சி எல்லாத்தையும் பிரிச்சிடணும், அதுக்கப்புறமா சுலபமாகவே பரணியும் சண்முகத்தையும் பிரிச்சிடலாம், இப்படி மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, சண்முகத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கவும், ஆமாக்கா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, அதான் வீட்டில் ரத்னான்னு ஒருத்தி இருக்கிறாளா அவகிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த ரத்னம் வெங்கடேஷ் இங்கே தானே இருக்கிறாங்க, சண்முகத்து வீட்டில் தானே இருக்கிறாங்க, அதனால வெங்கடேஷோட அம்மா அப்பா அவங்கள ரொம்ப கோபமாக தான் இருப்பாங்க ரத்னா மேலே, அதனால அவங்கள கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுட்டா போகிறோம் அப்படிங்கவும் பார்த்தோம்னா சண்முகமும் பாண்டியம்மாலும் ரத்னாவோட அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, என்ன இவ்வளோ நாளாக ரத்னாவும் சரி உங்கள் மகனும் சரி அங்கே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை பொழுது அப்படிங்கவும், அப்போ வெங்கடேஷோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், எல்லாத்துக்கான அந்த ரத்னா தாங்க, ரத்னாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வெங்கடேஷன் அங்கேயே இருந்துட்டான். சொல்ல போனாக்கி அக்கம் பக்கவங்களாம் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, அவள் எப்போ வருவானே தெரியல, அவனே வந்தாலும் சரி தான் அவள் வரமாட்டா பொழுக்கு, அவள் வராதனால தான் என் பையனும் அங்கேயே இருந்துட்டான் அப்படின்னு சொல்லவும், சரிங்க இதெல்லாம் நீங்கள் இப்படி இங்கே வச்சு பேசிகிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம், நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துல எல்லாம் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்கள 4-5 பேர் கூட்டிகிட்டு போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வெங்கடேஷோட அம்மாவும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது தாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா ஊரில் உள்ள ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு அவங்க நேராக சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வெங்கடேஸ்வர் ரத்னாவும் இருக்கவும், என்னடா நீ நினச்சிட்டு இருக்கிற மனசில், நீ என்னைக்கு தான் வரப்போகிற நம்ம வீட்டுக்கு அப்படிங்கும்போது, ஏம்மா இப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்னை அசிங்கப்படுத்துது அப்படின்னு வெங்கடேஷ் கேட்கவும், அப்புறம் ரத்னாவும் கூட இருக்கிறாங்க. அப்போ கூட அவங்க சொல்கிறாங்க, என்ன தம்பி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நீங்கள் அவளை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வரதானே முறை, நீங்கள் பேசாமல் இங்கே இருந்துக்கிட்டீங்க அப்படிங்கவும், அப்போ வெங்கடேஷோட அம்மா சொல்கிறாங்க, நீ என்னைக்கு தான் வரேன்னு எனக்கு சொல்லு அப்படிங்கும்போது, என்னம்மா ரத்னா நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கிற, அம்மாவும் பிள்ளையும் பிரித்து வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு கேட்கவும், அப்போ ரத்னா முடிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கான நீதாம்மா வெங்கடேஷ் நீ சொல்லு, நீ என்னைக்கு வரப்போற அப்படிங்கும்போது, நான் சீக்கிரமாகவே வாரம்மா நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படிங்கவும், இன்னும் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வெங்கடேஷ் அம்மா கோவத்தோடு அங்கே வெளியே வரவும் அங்கே பரணி வந்துடுறாங்க. அப்போ பரணி கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு எப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ கனி நடந்ததெல்லாம் சொல்லவும், இது கேட்டதுமே பரணி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் ரத்னாவையும் வெங்கடேஷன் நான் நாளைக்கு அனுப்பி விட்றேன் அப்படிங்கும்போது, நீ மட்டும் சொல்லிட்டா போருமா என்ன, அவள் வாயை திறந்து சொல்லவே மாட்டுக்காள் அப்படிங்கும்போது, நீங்கள் ரத்னாவை வச்சு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்கம்மா, நானும் சண்முகமும் அவட்ட பேசி எடுத்து நாளைக்கு அவங்க 2 பேரையும் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி விடுவோம், நீங்கள் என்ன நம்புங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. சண்முகமும் பரணி ரத்னாவையும் வெங்கடேஷையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்களா, இதுக்கு ரத்னா சம்மதிப்பாங்களா? அடுத்து பார்த்தோம்னா பாண்டியம்மாலும் சவுந்தரபாண்டி போட்டு திட்டத்தைப்படி பார்த்தோம்னா சண்முகத்தோட தங்கச்சிக்கும் பரணி
சனிக்கு வந்து சண்டை மூட்டி விடுறதுக்காக அவங்க எல்லா முயற்சியும் செய்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து பழிக்குமா, அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.